அதாவது லட்சியங்கிறது வந்து கொஞ்சம் கடினமானது. லட்சியங்கிறது கடினமானது. அதுபோல் நம்ம பொழுதுபோக்கும் இருக்குல்ல, அதுவும் அதுவும் கொஞ்சம் கடினமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் லட்சியங்கிறது கடினமாக இருக்குது, ஆனால் உங்கள் பொழுதுபோக்குங்கிறது ரொம்ப மட்டமாக இருக்குது, லேசாக இருக்குது, மலிவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் உங்கள் வேலையை செய்யும்போதே உங்கள் லட்சியத்தை நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க, ஆனால் வீட்டுக்கு வந்தால் சீரியலை பார்க்குறீங்க, சும்மா மட்டமான விஷயத்த பார்க்குறீங்கன்னு வச்சுக்கிங்க. கிரிக்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் தொழில் ஒன்றும் கிரிக்கெட் இல்லையே, மருத்துவம் தானே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வீட்டுக்கு போனோன்னே அப்பாட அந்த அந்த மருத்துவம் என்கிற அந்த ப்ரெஷரை உங்களால் தாங்க முடியாது. அது நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு ஆசிரியராக இருக்கீங்க, அல்லது ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அது எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு ப்ரெஷர் தான். அது ஒரு அழுத்தம் மிகுந்தது தான். தொழில் என்பது ஒரு அழுத்தம். அப்போ நீங்கள் செய்கிற தொழிலுக்கு பொருத்தமான ஒரு பொழுதுபோக்கை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா, அப்போ வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், டிவி தான் இன்றைக்கி மிகப்பெரிய பொழுதுபோக்கு. டிவி, மொபைல் ஃபோன் இதுதான் பொழுதுபோக்கு. அது இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு வெறுமையான எண்ணம் தோன்றும். இந்த உலகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்றும். அப்போ வந்து என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்தாலும் மளிகை கடை தொடர்பாக ஒரு ஒரு ஊரில் என்னென்ன உலக நாடுகளில் என்ன இருக்குது எல்லாத்தையும் நீ தேடலாம். யூடியூப்லேயே ஃபேஸ்புக்லேயே நீ தேடலாம், எல்லாம் இணையதளத்தில் தேடலாம். அதை தேடி அந்த மாதிரி அது ஒரு கடினமான ஒரு பொழுதுபோக்கு. சூப்பர் மார்க்கெட்லாம் எப்படி பண்ணுறாங்க, வெளிநாட்டில் எப்படி சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் எப்படி நடக்குது, ஒரு திரைப்படத்தை பார்த்தா கூட ஒரு அங்கெல்லாம் எப்படி சூப்பர் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அதில் காட்டுறான் அப்படின்னா அதை நீ அதை கவனிக்கணும். அந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கே ஒரு கடினமாக இருக்கணும் அதில். ஆனால் அது ஒரு பொழுதுபோக்கு, ஒன்றும் கட்டாயம் கிடையாது. நீ விரும்பி தான் அதை பண்ணுற. ஆனால் தொழிலுங்கிறது ஒரு கட்டாயம். தொழில் என்பது வேறு, பொழுதுபோக்கு என்பது உனது விருப்பம். ஆனால் அது உனது விருப்பம் கூட அதில் ஒரு கடினத்தன்மை இருக்கணும். அது விருப்பம் தானே, பொழுதுபோக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு தொழில் பண்ணுற, வீட்டுக்கு வந்த உடனே நீ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு வந்தோடனே நீ என்ன பண்ண, ஒரு ஆசிரியராக இருக்க, வீட்டுக்கு வந்தோடனே சும்மா கீரியல்னு போயிட்டு இருந்தேன்னு வச்சுங்க. அல்லது ஒரு மருத்துவராக இருக்க, ஒரு இன்ஜினியராக இருக்க, அல்லது ப்ளம்பராக இருக்க, எலக்ட்ரிஷியனாக இருக்க, வீட்டுக்கு வந்தோடனே கீரியல்னு போயிட்டு இருந்தேன்னா உனது பொழுதுபோக்கு மட்டமாக இருக்குது, ரொம்ப லேசாக இருக்குது. ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் ஒரு நீ ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்குன்னா வீட்டுக்கு வந்தப்புறம் எலக்ட்ரிக்கலில் இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு இனிமையான வழியில் நீ பெற முடியும். ஒரு ஃபேஸ்புக்லேயோ யூடியூப்லேயோ எப்படியெல்லாம் அந்த தகவல்கள் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போது அந்த பொழுதுபோக்கு என்பது ஒரு கடினமான ஒரு பொழுதுபோக்கு தான். ஆனால் அது விருப்பமாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. அந்த மாதிரி அதாவது உனக்கு பிடிச்ச தொழிலோடு தொடர்புடைய ஒரு பொழுதுபோக்கு, ஆனால் கடினமானது. ஒரு சீரியல் பார்க்குற மாதிரி ரொம்ப டெய்லி சீரியல் பார்க்குறது, வெப் சீரிஸ் பார்க்குறது, அல்லது பலான படம் பார்க்குறது, அப்புறம் வந்து ஒரு ஃபேஸ்புக்கை பார்த்தா கூட அதில் உனக்கு உன்னுடைய தொழிலோடு தொடர்புடைய விஷயங்களை நீ பார்க்கணும், தேடணும். இந்த மாதிரி தான் நம்முடைய பொழுதுபோக்கு கனமாக இருக்க வேண்டும். நமது பொழுதுபோக்கு கூட ஒரு கடினமானதாக இருக்க வேண்டும், சாதாரணமாக இருக்கக்கூடாது. நமது பொழுதுபோக்கு கூட கொஞ்சம் வெயிட்டாக இருக்கணும், சும்மா ஒன்றுமே இல்லாத லேஸாக இருக்கக்கூடாது, மட்டமாக இருக்கக்கூடாது. நம்ம தொழிலோடு தொடர்புடையதாக இருக்கணும். முதல் விதிமுறை, நமது தொழிலோடு நமது பொழுதுபோக்கு தொடர்புடையதாக இருக்கணும். நீ ஒரு டெய்லர்னால் வீட்டுக்கு வந்தாலும் அந்த டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இந்த இணையதளத்தில் கொட்டி கிடக்குது, அதை தேடு. அதுக்காக சினிமாவே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, நல்ல சினிமாக்களை பாரு. நீ நல்ல சினிமாக்கள் உலகளவில் எங்கே வேணாலும் போய் தேடு. தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு முடங்கியிருக்காமல் தமிழில் டப்பிங் செய்யப்பட்ட ஒரு உலக சினிமாக்களை பாரு. நல்ல சினிமா இல்லைன்னா நீ பார்க்காத. ஒரு கிரிக்கெட்டா, அதை அவன் பார்க்கவே கூடாதா, பாரு. ஒரு ஃபைனல் மேட்ச் பாரு. ஒரு ஐபிஎல்னால் ஒரு ஃபைனல் மேட்ச் பாரு. ஒரு செமிஃபைனல் அந்த மாதிரி மேட்ச் செமிஃபைனல், ஃபைனல், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ ஃபஸ்ட்டு 1, 2ன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, ஒரு 2 மாதமாக நடக்கிற மேட்ச்சை பார்த்தனா உன் நேரமெல்லாம் வீணாக போயிடும். அப்போ நீ அடிமையாயிட்ட, கிரிக்கெட்டுக்கு அடிமையாயிட்ட. அதுதான் மட்டமான பொழுதுபோக்குன்றது. உன் தொழிலுக்கு தொடர்பு இல்லை. நீ ஒரு டெய்லராக இருக்க, ஆனால் நீ பார்க்குறது ஃபுல்லாக கிரிக்கெட்டாக இருக்குது. அப்போ நீ வளர்ச்சி அடைய மாட்ட, ஒரு பிழைப்புவாதியாக தான் நீ இருப்ப. நீ ஒரு லாரி டிரைவர் அப்படின்னா உன்னுடைய பொழுதுபோக்கு என்னவாக இருக்கணும், அது கிரிக்கெட் பாரு, கிரிக்கெட்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே பாரு, ஒரு ஃபைனல் மேட்ச் மட்டும் பாரு. அதுவும் இந்தியா வந்ததுன்னா உனக்கு பிடிச்ச மேட்ச், ஒரு டீம் வந்துச்சுன்னா நீ பார்க்கறதா இருந்தால் பாரு, இல்லைனா ஃபைனல் மேட்ச்சு பாரு, அதோடு முடிஞ்சு. ஒரு நல்ல சினிமா, சூப்பர் சினிமா வந்தால் அதை டிவியாக இருந்தாலும் சரி, இது சில படம் தேட்டரில் தான் போய் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடும். நல்ல சினிமா, அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு இது நல்ல சினிமான்னு போய் பார்த்துட்டு வந்துடும். சினிமாவில் வந்து நம்ம விலகக்கூடாது. எல்லா வகையும், ஒரு கிரிக்கெட்டு விளையாட்டு, ஃபுட்பாலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீரியஸையும் பார்த்துட்ருக்கூடாது. நமக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, நமக்குன்னு ஒரு துறை இருக்குது, நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தோடு தொடர்புடைய ஒரு பொழுதுபோக்கு தான் நமக்கு பொழுதுபோக்கில் மிகப்பெரிய இடத்த பிடிக்கணும்.
நீ ஒரு கட்டுமான துறையில் வேலை பார்க்குற அப்படின்னா கட்டுமானம் தொடர்பாக இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குது, நீ ஒரு கொத்தனாராக இருக்கிற, அப்போ கொத்தனார் சம்மந்தமாக இந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படி அது சம்மந்தமாக நீ பேசு. வேலையை முடிச்சுட்டு வந்தால் கூட அது சம்மந்தமாகவே பேசணும், அது சம்மந்தமாகவே தேடணும், அது சம்மந்தமாகவே இணையதளத்தில் தேடு ஒரு கொத்தனார் சம்மந்தமாக. ஆனால் நீ சினிமாவும் பாரு, ஆனால் நல்ல சினிமாவை பார்க்குறது மூலமாக நீ சினிமா அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டுருவ. யார் சினிமாவுக்கு அடிமையாக இருப்பான்னா எல்லா சினிமாவும் பார்த்துட்ருப்பான், அது மாதிரி பார்த்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான், அப்போ அடிமை ஆகிட்டான்னு அர்த்தம். நல்ல சினிமாவை ஒரு தடவை 2 தடவை, சில சினிமா தான் 2 தடவை பார்க்கணுன்னு தோணும். எப்போவோ பார்த்துருப்போம் ஒரு நல்ல சினிமா, என்றைக்கோ பார்த்துருப்போம் ஒரு நல்ல சினிமா, அதுக்காக திரும்பவும் பார்க்கணும், 2 தடவை கூட பார்த்துருப்போம், இன்றைக்கி அது மறந்து போயிருக்கும் அதோட கதை. அதுக்காக நம்ம நல்ல சினிமாங்கிறதுனால திரும்ப பார்க்காத, அது நம்முடைய வேலை. அது மறந்து போனால் போட்டோம், அவ்வளோதான், பார்த்தாச்சு. இப்போ புதுசாக ஏதாவது பார்ப்போம், அதெல்லாம் நம்ம நினைவு வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி திரைப்படத்தில் நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், நம்ம ஒரு லட்சியவாதியாக இருக்கணும்னா இந்த மாதிரி பிற விஷயங்களில் நம்ம ஒரு பாதுகாப்பாக இருந்தால் தான் ஒரு லட்சியவாதியாக நாம் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஒரு லட்சியம் இல்லைன்னா நம்ம லட்சியத்திலேருந்து நம்மளை இழுத்துட்டு போகிறதுக்கு வேறு வழிகளில் இழுத்துட்டு போகிறதுக்கு இங்கே நிறைய பேர் காத்திருக்காங்க. கிரிக்கெட் காத்திருக்குது, கிரிக்கெட் நம்மளை இழுத்துட்டு போயிட்டு அவன் சம்பாதிச்சிட்டு இருப்பான், சினிமாக்காரன் நம்மளை அடிமையாக்கி அவன் சம்பாதிச்சிட்டு இருப்பான். அதனால் இந்த ஊடகங்கள் கூட எல்லோரும் வீடியோ தான் போடுறாங்க. அப்போ அவங்க பாதைக்கு நம்ம போயிடக்கூடாது. நமக்கு விருப்பமானது எது, நம்முடைய தொழிலோடு தொடர்புடையது எதுவோ அதுவும் பிரதானமான பொழுதுபோக்காக இருக்க வேண்டும். நமது பொழுதுபோக்கு சற்று கடினமானதாக இருக்க வேண்டும், நமது தொழிலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நம்ம வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம தொழிலுக்கு தொடர்பில்லாத பொழுதுபோக்கு உங்களுக்கு மனசோர்வை ஏற்படுத்தும், மூளை சோர்வை ஏற்படுத்தும், அவநம்பிக்கை. சிலர் அவங்க லட்சியத்தில் இப்போ ஒரு 10 நாள், இப்போ ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கிறது தான் அவங்களுடைய லட்சியம்னு வச்சுக்கோங்களேன். 10 நாள் எடுப்பாங்க, அவர் 10 நாள் சும்மா கிடப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க செய்கிற தொழிலுக்கும் அவங்களுடைய பொழுதுபோக்குக்கும் சம்மந்தம் இல்லை. 10 நாள் சும்மா கிடந்தாங்க பாருங்கள், 10 நாள் வீடியோ எடுப்பாங்க, 10 நாள் சும்மா இருப்பாங்க, எந்த வேலையும் இருக்கு. அப்போ இந்த சும்மா இருந்த 10 நாளில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மட்டமான பொழுதுபோக்கு, அவங்க தொழிலோடு தொடர்பில்லாத பொழுதுபோக்குக்கு இவங்க அடிமையாக இருந்திருப்பாங்க. ஒரு கிரிக்கெட்டாக இருக்கலாம், அதில் கிரிக்கெட்டு, சினிமா அப்படின்னு வர சினிமா, தலைவரோட படம் ரிலீஸு இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் கட்சிக்கு இந்த மாதிரி பிற விஷயங்களுக்கு அடிமையாக இருக்கும்போது தான் இவங்களால லட்சியத்தில் நிற்க முடியலை. அந்த லட்சியம் என்கிற அந்த களத்தில் நிற்க முடியல, அவங்களால தொடர்ந்து ஒரு தொடர்ச்சியாக நிற்க முடியல. அவங்கள இழுத்துட்டு போயிடுது, மட்டமான விஷயங்கள் அவங்கள இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் திரும்ப 10 நாள் கழித்து திரும்ப வருவாங்க, வந்துட்டு திரும்பவும் வீடியோ எடுப்பாங்க. அப்போ இது காரணம் தொடர்பு இல்லாத பொழுதுபோக்கு தேடல். உங்கள் தொழிலுக்கு தொடர்பே இல்லாத ஒரு பொழுதுபோக்கு தேடல் தான் மட்டமான பொழுதுபோக்காக தான் அது இருக்கும். தொடர்பு இல்லைனாலே அது மட்டமானது தான். நீ ஒரு கட்டுமான துறையில் கொத்தனாராக வேலை பார்க்குறேன்னா கூட ஒரு கொத்தனார் துறையில் மேலும் மேலும் முன்னேறணும். இங்கே எல்லாம் ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது, மாறிக்கிட்டே இருக்குது. அன்றைக்கி செங்கல் வச்சு பூசினாங்க, இன்றைக்கி பார்த்தா வேறு இதெல்லாம் வந்துட்டே. அதுக்கு தகுந்த மாதிரி நீ மாறலை அப்படின்னா உனக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ நீ அதை தெரிஞ்சுக்கணும், அதை தேடணும், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை தேடினா தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அதில் ஒரு ஆசை வரும், இதை கெட்டி பார்க்கலாமே, புதிய தொழில்நுட்பம் ஈஸியாக இருக்கே, செய்வதற்கு புதுமையாக இருக்கே. அப்போ தான் நீ இந்த களத்தில் நிற்க முடியும், பிழைக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, நீ அப்டேட் ஆகலைன்னா நீ காணாமல் போயிடுவ. அதனால் இது மிகப்பெரிய அபாயம். அதனால் நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு பொருத்தமான ஒரு பொழுதுபோக்கு இருக்கணும், ஒரு பொழுதுபோக்கு தேடல். அப்போ அது நம்ம அந்த பொழுதுபோக்கு தேடலுங்கிறது நம்ம வீணாக டிவி பார்க்குறோமே, ஐயோ வீணாக மொபைல் ஃபோன் பார்க்குறோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வராது. நம்மளை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மை வரவே வராது. பொழுதுபோக்கு கூட நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடாது. இன்றைக்கி பொழுதுபோக்கு என்பது பொழுதுபோக்கு அடிமையாகிடுவாங்க, மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிடுவாங்க. இவங்க படிப்புக்கு அவங்க படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சம்மந்தமில்லாத ஒரு பொழுதுபோக்கு அது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். இப்படி வீணாக நம்ம நேரமெல்லாம் போதே, நம்ம படிக்கிறோம், நம்ம தொழில் செய்கிறது வேறையாக இருக்குது. நாம் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கோம், ப்ளம்பராக இருக்கிறோம், அல்லது மளிகை கடை வச்சுருக்கோம், ஒரு மருத்துவராக இருக்கோம், இன்ஜினியராக இருக்கோம். ஆனால் நம்ம பொழுதுபோக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும்போது அது எல்லாம் வீணடிக்கப்பட்ட நேரங்களாக இருக்குது. அப்போ நீ செய்கிற தொழிலுக்கும் உன் பொழுதுபோக்குக்கும் சம்மந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீ அந்த பொழுதுபோக்கு எவ்வளோ தேடினாலும் உனக்கு அறிவு வந்துக்கிட்டே இருக்குது. நீ ஒரு கொத்தனாராக இருக்க, வேலை செஞ்சு உனக்கு வேலை கிடைக்கல, 10 நாள் சும்மா தான் இருந்தால் கூட அந்த பொழுதுபோக்கு உன்னுடைய ஒரு இணைய வழி தேடல், உன்னுடைய பேச்சு, சிந்தனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் தேடினாலும் அங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெளிநாட்டில் இந்த மாதிரி கட்டுறாங்க, அங்கே இந்த மாதிரி கட்டுறாங்க,
இப்போ புதுசாக செங்கல் வந்திருக்கு, இவ்வளோ நீட்டமாக இருக்குது, வெயிட்டு கம்மியாக இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி நீ தேடிக்கிட்டே இருக்கணும். 10 நாள் உனக்கு வேலை இல்லாமல் சும்மா இருந்தால் கூட உனக்கு ஒரு வேலை நடக்கிறது, அது உபயோகமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை வரவே வராது. தாழ்வு மனப்பான்மை வராது. நம்ம யாரும் ஏமாற்றப்படவில்லை. அதாவது நீ ஒரு கொத்தனாராக வேலை பார்க்குற அப்படின்னா, நீ வீட்டுக்கு வந்தோடனே சீரியல்னே போகிற. வீட்டில் நீ வேலை பார்க்கும்போதே சீரியலில் என்ன வரும் அடுத்து அப்படிங்கும்போது அந்த சீரியல்காரங்கிட்ட நம்ம ஏமாறுறோம். அந்த சீரியல்காரன் நம்மளை ஏமாத்துறான். அந்த ஏமாற்ற உணர்ச்சி அதுவே அவமானமாக இருக்கும். அல்லது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஐபிஎல் மேட்ச்சில் இன்றைக்கி யார் ஜெயிப்பா, இவங்க தான் ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேட்சையும் நீ பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அப்போது வேலையே செய்ய முடியாது. வேலை செய்கிற நேரம் எப்படா வீட்டுக்கு போவோம், இந்த மேட்ச்சு பார்ப்போம். அப்போ ஐபிஎல்காரன் உன்னை ஏமாத்துறான். கடைசியில் நீ தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி உன்னை மாற்றிக்கொள்ள முடியாமல் கடைசியில் பின்தங்கி கடைசியில் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு வயசுக்கு அப்புறம் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு வயசுக்கு அப்புறம் உடம்புலையும் தம்பு இருக்காது, ஓடவும் முடியாது. நீ காலத்தாலேயும் பின்தங்கி இருப்ப. அப்புறம் ஏமாந்து போயிடுவேன். அதனால் நமது பொழுதுபோக்கு நமது தொழிலோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நமது பொழுதுபோக்கு கூட தரமாக இருக்கணும், கனமாக இருக்கணும். அப்போ அது ஒரு கனமானது, அது லேசுப்பட்ட பொழுதுபோக்கு கிடையாது. எனது பொழுதுபோக்கு எனது வேலை ஒரு கட்டிட பொறியாளர், எனது வேலை ஒரு கொத்தனார், நான் ஒரு சித்தாளாக கூட இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பொழுதுபோக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற கட்டுமானங்களை பற்றி நான் பார்ப்பேன், தேடுவேன், எனக்கு ஆர்வமாக இருக்கும். அப்போ எனது பொழுதுபோக்கு கூட எனக்கு ஒரு உயர்வு மனப்பான்மையை கொடுக்கும். அது சம்மந்தமாக தான் நம்ம பேசணும். பெரும்பாலும் நாம் என்ன செய்கிறோமோ அது சம்மந்தமாக தான் பேசணும். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அது சம்மந்தமாக தான் நமது பேச்சே இருக்கணும். ஆனால் இங்கே நிறைய பேர் பேசாமல் இருக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, இந்த தொழிலுக்கும் இவங்க பார்க்குற பொழுதுபோக்கு இருக்குல்ல, இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால தான் பேசவே மாட்டாங்க. மற்றவங்கள்ட்ட சும்மா அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சீரியலில் என்ன வருது, மேட்ச்சில் என்ன நடக்குது, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசக்கூட அரசியலை பேசிகிட்டு இருப்பான். இவன் அரசியல்வாதியாக இருக்க மாட்டான். நீ அரசியல்வாதியாக இருந்தால் அரசியலை பற்றி பேசு. அரசியலை பற்றி பேசவே கூடாது அப்படின்னா கொஞ்சமாக பேசு, கொஞ்சமாக தான் பேசணும். அரசியலை பற்றி கொஞ்சமாக பேசு, சினிமா பற்றி கொஞ்சமாக பேசு. ஆனால் உன்னுடைய தொழிலை பற்றி தான் நீ நிறையா பேசணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், உன்னுடைய தொழிலுக்கும் உன் பொழுதுபோக்குக்கும் ஒரு தொடர்பு வந்துச்சுனாலே, அந்த இணைப்பை நீ ஏற்படுத்திட்டாலே நீ எப்போவும் என்ன பண்ணுவ, உன்னுடைய தொழிலை பற்றி தான் நீ பேசுவ. வாழ்க்கையில் நீ முன்னேறத்தான் செய்வ. உன்னுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. வெற்றி பெற வாழ்த்துக்கள்.